போலீஸ்காரோட ஃப்ளாஷ்பேக், அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறது கதை சொல்லுது. அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போலீஸ்காரர் அவர் வாழ்க்கை சொல்கிறார். 2 ஃப்ளாஷ்பேக்குள்ளார ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு போகுது. இதில் போலீஸ்காரர் இவரை பற்றி சிறப்பாக சொல்கிறாருங்கிற ஒரு கதை. 2வது ஃப்ளாஷ்பேக் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரட்சியாளர் ஆகிற பெருமாள் வாத்தியார் போலீஸ்காரங்களை கம்யூனிஸ்டாக மாற்றுறதுக்கு கதை சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு கதை போகுது. இந்த 2 முறையுமே இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு பொருத்தமாக இல்லைன்னு நான் போன முறை பேசியிருந்தேன். நீங்கள் போலீஸ் வியூவிலேருந்து கதை சொல்வது அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன முறையுமே பேசியிருந்தோம். இதில் அவர் படம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் காட்டுக்குள்ளே போய் அவங்க வர மாதிரி இடம் வழி தெரியாமல் போகிறாங்கல்ல, அந்த ஏன் வழி தெரியாமல் சுற்றி வராங்க அப்படின்னா, இவர் கதை சொல்லி முடிக்கணும். இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிக்கணும்ல, அதனால நிறைய இடங்களில் போகிறாங்க, பிளாக்காக வராங்க, திரும்பி வராங்கன்னு காட்டுறதுனால அந்த லென்த்தான பயணத்தை சொல்வதற்கு வழி தெரியாமல் போய் முட்டு சிந்தல் திரும்பி வந்துட்டாங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமாக நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக கொண்டு வராங்க. புரட்சிகர விஷயம் அதெல்லாம் பேசினாலும் கூட